ஸோ இந்த 3 விஷயமும் இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கான்னா நடந்துட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கு. டிஎம்கே ஆட்சியில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் இங்க வரும்போதும் இதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க யாரு? இதுக்கு எதிர்த்து போராடுறவங்க யாரு? என்டிகேவா, டிவிகேவா, ஏடிஎம்கேவா, இல்ல பிஜேபி, பாமகவா? யாரும் கிடையாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற கட்சிகள் விசிகே, சிபிஎம், சிபிஐ, இந்த கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் தான் இந்த எதிர்த்து கூட்டணியில இருந்தாலும் டிஎம்கே ஆட்சியில இந்த தவறுகள் நடக்குது, இதை எதிர்த்து நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினது அவங்க தான். நீங்க எல்லாத்தையுமே காட்ட முடியும். நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா நீங்க எல்லாமே சோசியல் மீடியால இருக்கு, எல்லாமே நெட்ல இருக்கு. நீங்க போய் தேடி பார்த்தாலே இதுல இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்துடும். இதுல எந்த கட்சி யார் போராட்டம் பண்ணியிருக்கா, இந்த விஷயங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான்றது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிஎம்கே ஆட்சியில இருக்கு. நான் அப்படியேங்க இவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இதே விஷயம் இங்க நடக்குது, இங்க ரேப் நடக்குது அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ கடத்தி ரேப் பண்றாங்க. ஆமா பண்றாங்க, பிரச்சனை இருக்கு, அது தப்பான்னு கேட்டா ஆமா தப்புதான். ஆனா இது ஒரு தனிப்பட்ட பெண்ணும் ஒரு தனிப்பட்ட நபரையும் சார்ந்த விஷயம். இந்த விஷயத்த நீங்க நார்த் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்த்ல நடக்கிறது எப்படின்னா, ஒரு கும்பல் ஒரு கூட்டமே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொல்லும். ஒரு கூட்டமே அப்படின்னா ஒரு சமுதாயமே ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணையோ இல்ல விளிம்பு நிலையில கீழே இருக்கிற பெண்ணையோ அவங்க கூட்டமா ரேப் பண்ணி கொள்வாங்க. அவங்கள அங்க கேட்க ஆள் இல்லை. அது சட்டம் ஒழுங்கு அப்ப அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னு சட்டம் ஒழுங்குன்றது ஒரு ஒரு சமுதாயமே சேர்ந்து ஒருத்தர் கற்பழிக்கிறது தப்பா, ஒரு தனிநபர் பெண்ணை அட்டாக் பண்றது தப்பா? இது ரெண்டுமே தவறு தான். ஆனா அது அது எந்த அளவுக்கு மோசமானது? ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு தப்பு பண்ற அளவுக்கு அங்க சட்ட ஒழுங்குகள் இருக்கு நார்த் சைட்ல பிஜேபி ஆட்சி பண்ற இடத்துல. ஆனா தமிழகத்துல அப்படி நடக்குதான்னு கேட்டா இல்ல.